வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து கொண்டு அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஹீமோகுளோபின் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஹீமோகுளோபின் அப்படின்றது ரத்த சிகப்பு அணுக்கள் இருக்கக்கூடிய ஒரு வகை ரத்த புரதம். இது என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும். ஆக்சிஜனை கடத்தி செல்றதால நமக்கு உடல் வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஒருவருக்கு ஹீமோகுளோபின் வந்து பல காரணங்கள் ஏற்படும். அதனால ஹீமோகுளோபின் வந்து பல காரணங்களால குறையும், அனீமியா பல காரணங்களால ஏற்படும். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்லீரல் அல்லது சிறுநீரக நோய் ஏற்பட்டிருந்தா உங்களுக்கு ஹீமோகுளோபினோட லெவல் குறையும். அதன் காரணமாக உடல் சோர்வு உங்களுக்கு ஏற்படும், பலவீனமாக இருப்பீங்க, மஞ்சள் காமாலை, அடிக்கடி தலைவலி, குமட்டல் போன்ற உணவுகள்லாம் ஏற்படும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு ஹீமோகுளோபினுடைய லெவலை உங்களுடைய பிளட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கு எந்தெந்த உணவுகள் பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மாதுளம் பழத்தை வந்து நம்மளுடைய ஹீமோகுளோபினோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரத்தத்தினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடிய சிறப்பான ஒரு உணவு வந்து மாதுளம் பழம். மாதுளம் பழத்தில் இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ போன்றவை வளமான அளவில் இருக்குது. மேலும் மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அஸ்கார்பிக் அமிலம் உடலில் இரும்பு சத்தினுடைய அளவை அதிகரித்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை வந்து ஒழுங்குபடுத்துது. எனவே நம்மளுடைய உடலில் வந்து ரத்தம் குறைவாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து மாதுளம் பழத்தை வந்து நம்ம சாப்பிடணும். இதனால் விரைவில் நல்ல மாற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் வந்து கரெக்டாக இருக்கும். வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீமோகுளோபினுடைய லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஆண்டு முழுவதுமாகவே விலை குறைவில் கிடைக்கக்கூடிய ஆனால் அதிகமான மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடிய வாழைப்பழத்தில் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால தொடர்ந்து தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எந்த வகையான வாழைப்பழத்தை தான் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய ரத்தத்தை ஹீமோகுளோபினுடைய லெவலை வந்து உற்பத்தி செய்யும். மேலும் வாழைப்பழத்தில் இரும்பு சத்தோட ஃபோலிக் அமிலம் இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களை வந்து உருவாக்குறதுக்கும் இன்றியமையாத ஒரு சத்தாக இருக்குது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதமும் அளவோடு நமக்கு வந்து கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆப்பிள் பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீமோகுளோபினோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். தொடர்ந்து ஒரு ஆப்பிள் பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மருத்துவரிடம் செல்ல தேவையில்லை அப்படின்றது குறிப்பிடுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அது அந்தளவுக்கு நிறைய நோய்களை வந்து நமக்கு வராமல் தடுக்கும், உடலை வந்து ஆரோக்கியமாக வைக்கும். அப்போ தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடும்போது ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் முக்கியமாக இரும்பு சத்துவை இணைந்து ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை வந்து நமக்கு பிளட்டில் அதிகரிக்கிறதுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை தந்து ஆப்பிள் பழம் உறுதுணையாக இருக்கும். எனவே உடலில் ரத்தம் சிறப்பான அளவில் வந்து செல்வதற்கும் எந்த விதமான தடைபாடும் இல்லாமல் சீரான ரத்த ஓட்டம் இருக்கிறதுக்கு தொடர்ந்து ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுவது வழக்கமாக வைத்துக் கொள்ளலாம். சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தம் நமக்கு ஆரோக்கியமாக நம்மளுடைய உடலில் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கு. இந்த விட்டமின் சி இரும்பு சத்தை எளிதில் நமக்கு வந்து உறிஞ்சி உடலில் ஹீமோகுளோபின் மற்றும் ரத்த செல்களின் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே நம்மளுடைய உடலில் ரத்தம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை அதிகரிக்கிறதுக்கு வெறும் இரும்பு சத்து உணவுகளை மட்டுமே உட்கொள்ளாமல் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். இதனால விட்டமின் சி, ஆரஞ்சு, கிரேப் ஃப்ரூட், திராட்சை பழம், பெரி பழங்கள் இதெல்லாமே எடுத்துக்கலாம். அதாவது சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிடணும். ஸோ இது சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் நமக்கு அதிகரிக்கப்படும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் இதனால வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிறதால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்கலாம். பீச் பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தம் அதிகரிக்கப்படும். பீச் பழத்தில் விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து வளமான அளவில் இருக்குது. எனவே இரும்பு சத்து குறைபாடு அல்லது உடலில் ரத்தம் குறைவாக இருக்கிறவங்களாம் தொடர்ந்து பீச் பழத்தை உட்கொண்டு வரும்போது ரத்தத்தினுடைய லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் பிளட்டில். ஸோ அப்போ ரத்த புரதமான ஹீமோகுளோபினோட லெவலும் கரெக்டாக இருக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையோ அல்லது பிற ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளோ எதுவுமே நமக்கு இருக்காது. பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரத்தம் அணுக்கள் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையெல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கு. அப்போ இந்த பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அது உடலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும், வலுவை கொடுத்து ஹீமோகுளோபினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறதால பேரிச்சம்பழத்தை தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தம் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களும் உடல் ரொம்பவே மெலிஞ்சு போயிருக்கக்கூடிய நபர்களும் எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் மெலிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் வந்து உடல் வலிமை பெறுவாங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிக்கலாம். ஏன்னா இரும்பு சத்து வந்து கிடைக்க
தயாரிக்க ஆரம்பிக்கும். அதனால் ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான அளவில் இருக்கிறதால ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபின் வந்து உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே ஆக்சிஜன் வந்து கடத்து செல்வதால் உடல் வந்து சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இந்த ரத்த சோகையினுடைய அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், உடல் சோர்வு, தலைவலி, குமட்டல் இந்த மாதிரி உணர்வுகள் எதுவும் இருக்காது. ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரத்த ஓட்டம் இயல்பாக தடை இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.